கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சௌந்தர்யா ரஜினிகாந்தோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல நடிகர் தனுஷ் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறதா யூடியூப் சேனல்ல சொல்லப்படுது. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ப்ரொடியூசராகவும் நடிகராகவும் இருக்கிறாரு நம்ம தனுஷ். தனுஷ் தன்னுடைய பர்சனல் லைஃப்லயும் கேரியர்லயும் ரொம்ப அக்கறை எடுத்திருப்பாராம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னா எல்லார்கிட்டயுமே செம்ம ஈஸியா பழகிடுவாராம். அது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்பவே இலகன மனசு அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலின்னு வரும் பொழுது அவங்களுக்கான டைமை கரெக்டா ஒதுக்குறாரு. தன்னுடைய பிள்ளைங்கள் கூட அவரு ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறாரா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மருமகன் அப்படின்றதுனால அவருக்கு எந்த ஈகோவும் இருந்தது இல்லையா. தானும் வாழணும், மத்தவங்களையும் வாழ வைக்கணும் அப்படின்ற கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நம்ம தனுஷ். இவர்கிட்ட நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மருமகனா இருக்கிறது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எப்பவுமே என்னுடைய அப்பா பேரையும் என்னுடைய மாமனார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நேமையும் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் எனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை உருவாக்கணும்னு நான் நினைச்சேன். அப்படிதான் போய் வந்துகிட்டு இருக்கேன். அப்பதான் என்னுடைய பிள்ளைகளும் நம்மள மாதிரியே வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்தோட கல்யாணம் நடந்திருக்கு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய முதல் கணவரான அஸ்வினை 2017 டைவோர்ஸ் பண்ணிட்டு தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வேத் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பையனும் இருக்காங்க. இப்போ இவங்களை யார் வளர்க்கறது அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல தான் நம்ம தனுஷ் ஒரு முடிவு எடுத்து அதை சூப்பர் ஸ்டார் முன்னாடி சொல்லி இருக்கிறாரு. என்னன்னா, எனக்கு ஆல்ரெடி 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து வேத் கிருஷ்ணாவும் வளரட்டும், நான் வேத் கிருஷ்ணாவை தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாராம். இதை கேள்விப்பட்டதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் பயங்கர சந்தோஷத்துல மூழ்கிட்டாங்களாம். வேத் கிருஷ்ணாவை தத்தெடுக்கிறது மூலியமா அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா பேசுறாராம் நம்ம தனுஷ். சோ தனுஷனுடைய இந்த முடிவு எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றது நமக்கு தெரிய வரல. இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல சொல்றத பத்தி பொறுத்திருந்து பார்க்கலாம். சௌந்தர்யா ரஜினிகாந்த் கல்யாணம் பண்ணவங்க பேரு விசாகன் வணங்காமுடி. இவர் தொழிலதிபர் SS வணங்காமுடி அப்படின்றவருடைய மகன் ஆவாரு. அபெக்ஸ் அப்படின்ற ஒரு மாபெரும் மெடிசின் தயாரிக்கிற நிறுவனத்தை இவங்க நிர்வகிக்கிறாங்க. இதுல விசாகன் வணங்காமுடி யூகேல இருக்கிற பிராட்ஃபோர்ட் அப்படின்ற யூனிவர்சிட்டியில BBA முடிச்சாரு. அது மட்டும் இல்லாம லண்டன் யூனிவர்சிட்டியில MBA முடிச்சாரு. அதோட சேர்ந்து தன்னுடைய அப்பாவோட நிறுவனமான அபெக்ஸ் நிறுவனத்தை இப்ப எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இவரோட சேர்ந்து இவங்களுடைய சகோதரிகளும் சேர்ந்து இதை பாத்துட்டு இருக்காங்க. வெறும் 5 லட்சத்துல ஆரம்பிச்ச அபெக்ஸ் நிறுவனம் இப்ப 500 கோடி டர்ன் ஓவர் கொண்டு வர மாதிரியான ஒரு பெரிய நிறுவனமா மாறி இருக்கு. ஒரு பெரிய நம்பகத்தன்மை உள்ள மெடிசின் நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். மெடிசின் தயாரிக்கிறது மட்டும் இல்லாம அதை திறன்பட மார்க்கெட்டிங் பண்றதுல நம்ம விசாகன் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஆல்ரெடி கனிகா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாரு. ஆனா கருத்து வேறுபாடு காரணமா டைவர்ஸும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரான திருநாவுக்கரசர் மூலியமா விசாகன் வணங்காமுடிக்கும் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் கல்யாண பேச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வெற்றி அடையவே முதல் பத்திரிகையா திருநாவுக்கரசுக்கு வச்சு அவங்களை அழைச்சிருக்காங்க. சோ தனுஷ் வேத் கிருஷ்ணாவை தத்தெடுக்கிறத பத்தியும் விசாகன் வணங்காமுடி சௌந்தர்யா ரஜினிகாந்தோட திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.